ஒண்ணு சொல்லிட்டாவே மறந்து போயிடுவேன். நம்ம தப்படி சேர்ந்த கோபி அவர்களும் நம்ம இளம்பெலி சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் குணசீலன் பெற்றெடுத்த சின்னரசனும் சித்தரலேகவும் அவர்களை பெற்றெடுத்த புலையந்தர நடக்குது என்ன திருப்பி போடுற? சின்ன அர்ஜுனனுக்கு சித்திரலேகாவுக்கும் பிறந்தான் நான். அட ஆமா. யாருக்கு யாரா கொடுத்து விட்டார்கள். அவர் பேர் குணசீலனா. அவளுடைய பெயர் என்னன்னு கேளடா. ஒரு வெக்கம். உன் பேர் என்ன சாமி? அண்ணா அண்ணா என்னுடைய பெயர் தான் வினோதவல்லி. என்ன வாயிலிருந்து பகவத் ஊது? என்ன உரைத்தாள்? அவள் பெயர் தான் வினோதவல்லி. நீ அப்படி சினுங்காதப்பா, என் நெஞ்செல்லாம் எரியுது. சொல்ற மாதிரி சொன்ன சாமி, நான் பொம்பளையா நீ சினுங்கிறது? அவனுடைய பெயர் வினோதவல்லியா? கண்ணே கண்ணே அண்ணா, அவர் கண்ணுடனே எனக்கும் பிடிச்சிருச்சு. சனிமா எப்படி பிடித்தது? ராகு கேது. ஐயா பாத்தாசே பட்டரையா. எப்படி எப்படி? அதாவது நான் பார்த்தாசப்பட்டேன் ஐயா. இந்த குணசீலன் உங்களுடைய அழகா நான் கண்ணுடனே நான் மயங்கி விழுந்துட்டேன். இந்த குணசீலன் அழகிலே மயங்கி விழுந்து விட்டேன். கண்ணி, ஐயோ என் மணியே, என் மாணிக்கமே, இதெல்லாம் கொஞ்சதே இல்லையா வீட்டுல? வீட்டுல கொஞ்சறாங்க ஒண்ணு போய். சரி கண்ணி, நீ என்னடா கொஞ்சிட்டு இருக்கற? மகாராஜா சொல்லி தர வேற ஒண்ணும் இல்ல. நீ ஏண்டா கண்ணே, இந்த காணகம் தெரியும் இந்த நன்னவனத்திலே நறுமலர்கள் பறிக்கின்ற பொழுது அழகென்ற சொல்லுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு நீ அழகாக இருக்கிற. நீங்க பண்ணுங்க. உன்னை பார்த்த உடனே கண்டாசைப்பட்டு கண்டனா கண்டாசை கண்டாசுதான் கண்டாசைப்பட்டு இந்த குணசீல பாலனாகப்பட்டவன் மண்ணுடைய பான குலத்திலே பிறந்தனா அருணதி தவறாமல் அரசாட்சி புரிகின்ற அந்த சின்னர்ஜுன மன்ன மகன் நான். கண்ணி, என் மீது மயக்கமா? என் மீது காதலா? ஏன் காதல் சொல்லவில்லை? எனக்கு எப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியும். எப்படியம்மா?
போயிடாதீங்க. சொன்னா கேளுங்க. ஏண்டா என்ன சொல்றீங்க? முடி என்னமோ அவ்வளோ முடி இருந்துச்சு. இப்ப என்ன துளுண்டை போச்சு. ஹேர் கட் பண்ணிட்டு வந்தான். ஏர் கட்டிங் ரொம்ப வெயிட் ஆகுதாண்டா, அதனால ரொம்ப வெயிட்டா இருக்குதுடாண்ணா. உங்க சைஸுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? ஆனா ஒரு நிமிஷம். அதனால உன்னோடு ஆ, உன்னை பார்த்து ஆசைப்பட்டு நானும் இந்த பாவையவள் வாழ்ந்தால் உன்னோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இந்த நந்தவன தோட்டத்துல ஆ. நறு மலர்களுக்கு இடையே இருவரும் சேர்ந்து உல்லாசத்தோடு வாழ்ந்திருப்போம். அப்படியா? ஆமா. வந்தானா, வந்தானா, பரிசாமி உள்ளே. எங்க ஊருக்கா? நந்தவனத்திற்குள்ள போறேனா? நான் தனியா ஆட்டோ சாமி உங்களுக்கு தான் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வலி கடிச்சு. டேய் நான் ஒரு பொட்டனாய் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எங்க பொட்டனாய் கேசாமி என்னெல்லாம் பார்த்தா நாங்கள் இருவரும் உல்லாசத்தோடு இருக்கும் பொழுது யாரேனும் வராமல் படி பார்த்துக்கொள். காவல். நீங்க வேலை விடுறதுக்கு நான் காவலா? நீங்க இன்னும் உட்காரவே இல்லையா? உட்கார்ந்தா புரிசா? உக்கார். வா. ஓ இன்னைக்கு இந்த கட்டம். தூங்குறதோட சரியா? அட சிவ சிவா. இதுதான்டா காதல். இதுதான் காதலோ? நண்பா ஓய் தயிர் ஞாபகம் வந்துருச்சு. வேற ஒன்றும் அப்படியா? ஆமா சாமி இருக்கட்டும். டேய் காலி இடத்தில் சென்று என் மகள் எங்கே வினாதினே அப்படின்னு கூற. ஆனா காளி தேவி சொன்னால் என்ன சொன்னால்? நந்தவனத்துக்கு மலர்கள் கொய்து சென்றிருக்கிறார் என்று என்னிடத்தில் உரைத்தாள். மலர் எடுக்க சென்று விட்டார். ஆமாம் நண்பா. சரி அப்படி இருந்தாலும் அந்த அழகிய நந்தவனத்துக்கு போக வேண்டும். பிள்ளை போய் பாக்குறோம். போய் போன பிள்ளை இன்னும் வரல. அதானே என்னைக்குமே தினந்தோறும் நேரமா வந்து காலி எடுத்த பாதத்தை மணிவா. ஆனா இன்னைக்கு போன பிள்ளை இன்னும் வரல. இன்னும் வரல. என்ன பண்றாளோ தெரியல. நந்தவனத்துக்கு போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். ஓட்டேன். தேடி
நண்பா, வந்துட்டோம் கேசாமி. ஏய், அந்த ஒரு இடத்துல மட்டும் நேரடி எழுந்து செடி விட்டாய். அந்த அளவுக்கு ஆடுது. அட, இந்த- கம்முனு இருங்க. ஏன் இந்த அழகிய நந்தவனத்தில் ஏதோ ஒரு குரல் கேட்கின்றது. பொருள் கேட்கல. கண்ணே வினோதினி, வெண்ணிலாவோ வெண்ணிலா வண்ண பூச்சூடவா என் பிள்ளை எங்க போயிருப்பா? ஏங்க, ஏண்டா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சாமி. ஏண்டா கண்ணி அந்த செடியெல்லாம் ஆடுது. ஆடி ஆனா ஆடுறது வேக வேகமா ஆடுது. அப்படியா? ஆமா சாமி. இந்த நந்தவனத்தில் டேய், டேய். அந்த மலர்கள் இருக்கின்றது அல்லவா? ஏங்க, என் தந்தையாருடைய குரலோசை கேட்கிறது. அவர் வந்து விட்டார் போல கண்ணே வினோதினி, இங்க யார் வந்திருப்பா? கண்ணே வினோதினி. ஏதாவது தெருவிலே சுத்தக்கூடிய நாய்கள் சத்தம் இல்லை கேட்கும். மன்னா, சிவபூஜையில கரடி நுழைந்தது போல என் தந்தையார் வந்து விட்டார். ஐயோ, நம்ம என்ன செய்வது? ஏண்டி என்னடாச்சு? ஏங்க டேய் ஒரே வததான். டேய் டேய், பார்த்தாயா? என்னடா டேய், அங்கேயேவா? பார்த்தாயா? அந்த செடியின் அருகே என்னடா என்னங்க என் பிள்ளைக்கு 2 காலு தானே இருக்கும். காலு தானா தெரியுது. அண்ணா கால் என்ன வேக வேகமா ஆடுது. என்னடா கன்யா வினோதினி, 4 காலா தெரியுது. அப்பா, 4 காலா தெரியுது. தகவலிமை 2 கால் முரட்ட காலா தெரியுது. அப்பா! கண்ணே ஏன் புருஷா? வினோதினி, நீ பூத்துக்க இதுக்குள்ள. ஏய், ஏய், ஐயோ, அப்பா, இங்க எதுக்குப்பா வந்த? கண்ணே வினோதினி, ஏண்டாப்பா? சரி, ஏங்கப்பா? கண்ணே ஐயோ, இதுக்குள்ள பூத்துக்கிறியாடா புருஷா? என்னடி உன்னை என்ன என்ன சைஸுக்கு மறைச்சு வைக்க முடியுமா? டேய் இருடா, தட்டு போடு. அப்பா, கண்ணே ஏண்டாப்பா? அப்பா, நான் டான்ஸுக்கு கண்ணே என்ன 2 பாதம் தானே தெரியும், அப்பா. ஆனா 4 காலா தெரியுதே. வேகமாக நடனப்படுவதா என் காதுகளுக்கு அப்படி தெரியுது. அப்படியா? நீ அப்படிக்கு பாப்பா, நான் போய் என்னடா உங்க வீட்டுல வித்தி உணவு என்னங்க? நாம இங்க பேசிட்டு இருக்கோம், அவன் அங்க தனியா பேசிட்டு இருக்கான். கண்ணே. அப்பா, சற்று நவரு. ரெண்டு உங்க வீட்டுல வித்தி உணவு. யார் எடுத்தால் பேசுகிறாய்? ஐயோ, நான் தனியில் ஐயோ சிவசிவா, ஐயோ மணிக்கு மாமா. ஏய் கண்ணே, சற்று நவரு. அப்பா, நீங்க ஐயோ மாமா, என்ன பேசிட்டு இருக்கோம்? மறைச்சு மறைச்சு வச்சுட்டு வாங்க நீங்க அரண்மனைக்கு போங்கப்பா, நான் பூ பறிச்சு இங்க வா. ஐயோ டேய், யார் இது? வேண்டாம். டேய், ஏய், ஏய், எங்க வேண்டாம். கேக்குறா? என் பிள்ளை அடியே வினோதவல்லி. யார் மீது கை வைக்கிறார்? ஏய், அவளை அடிப்பதற்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஏய், பெற்ற தந்தையார் நான். உரிமையில்ல. ஏண்டா? பெத்த அப்பா கேன பண்ண என்னடா அடிக்கூடாது. யார்? ஏய், இல்ல, அவனை சொல்றேன். ஏய், டேய், நீ என்னதான் அவரை பெற்றிருந்தாலும் மண்மொழியிலே அவளை என்னை நேசித்து விட்டாள். என்னை நேசித்த உடனே அவளையும் நானும் நேசித்து விட்டேன். ஒரு பொழுதும் அவரை விட்டு பிரிக்க முடியாது. நீ சொல்றேன், மாமனா காட்டி விடுறேன். இல்ல நான் வேற ஒருத்தனா காட்டி இருந்தா இந்த மண்மொழியிலே இந்த தரணியிலே இந்த இவனுடைய தலையானது சாய்ந்திருக்கும். ஆமா, அவன் சம்பாரிச்சு எவன்டா பிள்ளை பெத்து வைப்பான்? எல்லாம் பாதாம் நீ அசாம வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க. இந்த நந்தவனத்துல நீ யாரை விட்டு டேய், ஏய், என் குலப்பெருமையை பத்தி சொன்னா மண்ணுலகிலே எப்பேற்பட்டவன் பெண் தராதவர் கூட பெண் தருவா. அப்படியா? அப்படி என்னடா குழப்பம்? குருநாடு குருகுலம், பதிவான சந்திரிகளும், பாண்டவர் இவராஜாக்கள், சரி. அவருடைய ஒருவராக குணமுடிய ஆனால் அழகு மன்னர் அர்ஜுனனுக்கும் அழகு அல்லிமகார் அணிக்கும் பிறந்தார் அழகு புலேந்திரன். அழகு புலேந்திரனுக்கும் கலந்தாரிக்கு பிறந்தார் சின்னர்ஜுன மன்னன். சின்னர்ஜுன மன்னனுக்கு சித்திரலாவுக்கு பிறந்தேன் என் பெயர் குணத்திலே தாத்திர குணாட்சியிலே என்பார். ஏய், எப்படியப்பா என்னுடைய காதலுடைய பெருமை? நான் லவ் பண்றேன். எத்தனைக்கு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கிற? ஏதா? ஏய், எனக்கு எதிரியாக எப்படியா? அந்த பாண்டவர் குலத்திலே பிறந்து
அந்த கண்டோட பிறந்த குண்டாசாதி பயிர்கள் அவனுக்கு எதிரி அவனுக்கு இவன் வந்து பாட்டமார்கள் ஆகணுங்கிறான். எப்படியும் அவங்க பிள்ளையை விட்டு கொடுத்தாது இப்ப எதிரி கண்டுபிடிச்சிட்டு என் பிள்ளை அப்படியான வளர்த்துறேன். அப்பா எப்படியோ சரி சரிக்காத என்னுடைய எதிரியாகப்பட்ட அந்த மதகண்ட பீமச்சரன் இருக்கிறானே அவனுக்கு இவன் பேர பிள்ளையா. அப்படியா? நான் ஏன்டா அவனை வனவனமா தேடிட்டு போகணும்? கையில வெள்ளி வச்சுட்டியா நம்ம ஊரில் நெய் கலையணும். இவனை அடித்து சிறை வைத்தால் அவன் தானா தேடிட்டு வருவான்ல. நான் சொல்வதை கேளப்பா. அதாவது அவர் மீது நானும் என் மீது அவரும் காதல் வசப்பட்டு விட்டோம். அதனால அந்த ஆண்டவரை நினைத்தாலும் எங்கள் இருவரும் பிரிக்க முடியாதப்பா. அடிக்கிற பொழுது தாங்களே வந்து மாட்டுவார்கள் என்று விழி மீது விழி வைத்து பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த பாண்டவர் குலத்தில் பிறந்தவர்கள் தானே நீ அவங்களுக்கு என்ன ஆகணும்? ஏற பிள்ளை வா. ஏன் கை வலிக்கலையா? என்ன பண்றது? சரி சொல்லு. அடிச்சு அடிச்சதானே என் கையிட்டு போச்சு. அந்த பாண்டவர்களிடத்திலே பிறந்த அந்த மதகண்ட பீமசேனன் இருக்கிறானே அவனை விட்டு விட போவேனா? நீ என்னிடத்தில் வந்து மாட்டிக்கொண்டு நல்ல சட்டியே வாங்கி போட்டு நீ அவரு சொன்ன இவனால என் கையை நெஞ்சிலே வீரம் இருந்தால் வாழ்விலே குருமை இருந்தால் இதுவா சொல்லுவோம். இந்த உலகத்திலே வாழ்ந்தா நீ வாழணும், இல்லனா நான் வாழணும். அப்படியா? என்னுடைய பாட்டன்மார்களோடு வெற்றி பெற முடிவர முடியாது தெரியாது. நான் உன்னோட வெற்றி புரிவேன். அப்படியா? வாடா போடா. போயிடாண்டானே ஓடி யார பிள்ளை பெத்து வச்சிருப்பான்? நீ அசாபாது வேலை விட்டு போற நந்தியா? ஏண்டா ஓடி அவங்க அப்பா அடிக்க மாட்டான். எந்தரா மாமா யாரு மாமா? அப்பா நீங்க அடிச்சு கொண்டு போடுவாங்க. கண்ணே ஐயோ நான் லவ் பண்றேன்பா. லவ் பண்ற நீ அப்பா என்னதான் இருந்தாலும் உங்களுடைய வலிமையில என்னால் வெள்ளம் ஈழ முடியல, ஈழ முடியவில்லை. மாமா நான் பிறந்து மண்ணுலகில் வாழ மாட்டேன். என்ன உன் பிள்ளைதான் என்ன லவ் பண்ணிச்சு. நீ உன் பிள்ளையாடி கண்ணே எத்தனை முறை கேட்டாலும் சரி மாமனை நான் பிரிந்து மண்ணுலகில் வாழ மாட்டேன். நான் மாண்டாலும் மாண்டிடுவன் மாமனவன் மடி மீது. நான் செத்தாலும் செத்துட்டு வந்த செல்வனவன் காலடியிலே செத்து போயிருவோம் பாவில்லைன்னா. செத்த அப்ப வேண்டாம், அவன் எப்ப வந்தவன் எனக்கு ஒரு புள்ள அப்பா காலையில போய் ஊசி போட்டு கொடுத்தாங்க. சரிடா. அப்ப நீ எப்ப சாவ? பெத்த அப்ப நான் எப்ப சாவணும்? மொட்டு பூசாரி நாளைக்கு சாவறீங்களா? ஏண்டா எல்லாமே சத்திரவதிக்கலாம். எல்லாமே
ஏய், 5-6 மாசம் கழிச்சு போய் எப்படி இருந்தாலும் சரி ஆமா ஏய், அந்த மதகண்ட பீமசேன நான் தேடி போக மாட்டேன் என்ன பண்ணி இங்க பாரு வலிக்குதுங்களா கண்ணே. சரி கவலைப்படாதீங்க ஏய். தலைவர் பேச டேய் டேய் இவங்க ரெண்டு பேத்தையும் தனித்தனி சிறையில போட்டு இல்ல ஒரே சொல்லு ஒரே சிறை ஏய், எந்திரி. எழுந்துருடி எந்திரிக்க முடியல தூக்குடா கண்ணே பெத்த பிள்ளைய பாரு போன குஞ்சாட்டு பெத்து வச்சுட்டு ஏங்க அப்படி சுத்தரம் ஏய், இந்த இருவர்களையும் தனித்தனி சிறையில போடுறோம் இல்லையப்பா நீங்க ஒரே ஒரே சிறையில. சிறையில் போட்டு விடுங்களா அப்ப நான் சொல்றது கேளுடா. ஏய், போடுறோம் போடுறோம் ராஜா இதை வச்சுட்டு இந்த புழுத்துறீங்க பெத்தது இதை பெத்ததுக்கு நான் பெக்காதே எடுத்துருக்கலாம்டாடி கடனை வாங்கி விட்டுருந்தா கூட நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் ஏய் கடைசி அப்படி சொட்ட முட்டியா இருப்பீங்க யாரு ஏய் இவங்க ரெண்டு பேரும் கூட்டி போடா தனித்தனி சிறையில போடுறா சரிங்க ஏன்டா வச்சிருக்கா? என்னடா ஆச்சு அவருக்கு அந்த மண்டையில அரை மண்டை முடியல முடியாதா செய்வாடா நண்பா ஓய் முடியாதா செய்து அது பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது நண்பா ஓய் இவங்க இருவர்களையும் தனித்தனி சிறையில போடுறா போடா போடா நீ போடா சிரிக்காத போடா போடா உடச்சே போடுவேன் வாடா ஏடா ஐயோ ஐயோ மகாராஜா நண்பா ஏய் ஓய் லிகிதம் எழுத வேண்டும் லிகிதம் ஆமா சரி லிகிதம் வேணா கூட டேபிள் ஆளு வேணுமா இல்ல வேணாம் எழுது எழுது ஸ்ரீ ராஜராஜாஸ்திரி நீங்க தாங்க சொன்னீங்க சிரின்னு ஸ்ரீ ராஜராஜாஸ்திரி ஸ்ரீ ராஜராஜாஸ்திரி மகுடஞ்சாவடியில் மாட்டுக்கு ஆஸ்பத்திரி கொகனாபுரத்துல கோசகாய்க்கு ஆஸ்பத்திரி ஈரோட்ல ஈருக்கு ஆஸ்பத்திரி வேலூர்ல பேனுக்கு ஆஸ்பத்திரி அப்படிக்கு இப்படிக்கு மத்தாலக்காரனுக்கு அப்படி மூத்திரம் மிச்சம் எழுதிட்டியா எழுதிட்டு சாமி அது எங்கடா போவோம் ஹாஸ்பிட்டல் கண்ட பக்கம் தான் போவோம் சரி நண்பா ஓய். அப்படி இல்ல ஆ, ஸ்ரீ ராஜராஜ கணபருந்திய ஸ்ரீ ராஜராஜ கணபருந்திய குருநாடு குருகுலத்தில் பிறந்த குருநாடு குருகுலத்தில் பிறந்த அர்ஜுன தேவன் அர்ஜுன தேவன் அர்ஜுன தேவனுக்கு தர்மனுக்கு எழுதப்பட்ட ஒரு லிங்கதம் என்னவென்றால் என்னவென்றால் பாண்டவருக்கு எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் அதாவது உங்களுடைய தன்னுடைய பேர பிள்ளையாக பேர பிள்ளையாகப்பட்ட குணசீலன் என்னிடத்தில் வந்து அகப்பட்டு விட்டான் என்னிடத்தில் வந்து அகப்பட்டு விட்டான் வந்து சிறைமீட்டினால் பார்ப்பேன் வந்து சிறுமிட்டால் பார்ப்பேன் இல்லை என்றால் தன்னை சிறையில் வைத்து சித்திராஜை செய்வேன் ஓ சிறையில் வைத்து சித்திரவதை செய்வேன் அப்படி என்று இப்படிக்கு நான் நீங்க போடுங்க இப்படிக்கு மதீஸ்வரன் கையெழுத்து போடுங்க பரவாயில்ல போடா சீக்கிரமா போ வாரத்து கூட்டி ஆயா தருவாப்போ அப்ப ஆயாவில கொண்டு போய் சொல்லு ஏய் இங்க வாடா ஆண்டவன் தருவோம் போ ஆண்டவனா ஆமா ஆகட்டும் அதாவது எப்படி என்றால் மதீஸ்வரனாகப்பட்டவன் குணசீலனை சிறைபிடித்து பாண்டவர்களுக்கு லிகிதம் அனுப்ப அதே சமயத்தில் பத்தினி பாஞ்சாலி சமீதர்பார் மற்றும் பின்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.